ரொம்ப டிக்னிஃபைட், ஜாஸ்தி யார்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க இவங்க வந்து பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு அப்படியே நம்பவே முடியல இருந்தாலும். ஏன்னா நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் இது இல்லை, ஹிந்தி சுத்தம். சரி எப்படி சொல்லி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஸ் எ டைரக்டராக, ஆஸ் எ ஆக்டராக, ஆஸ் எ ரைட்டராக ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் ஆம்பளைங்களுக்கே அவர் மேலே காதல் வரும். அந்த வந்து அன்புள்ள ரஜினிகாந்த் ஒரு கெஸ்ட் ரோல் தூயவனுக்காக பண்ணார், நடராஜனுடைய ஃப்ரெண்டு. அன்றைக்கி வந்து ஏதோ ஷூட்டிங் வந்து வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தாங்க. 9 o'clock முடிச்சிடணும். லேட்டாக வந்த பிறகு என்ன சீன் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ கிருஷ்ணராய்வா தெனாலிராமன் இருக்கேன். அப்படியா சரி கேட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 சிகரெட் எடுத்தாங்க. சிகரெட் சாப்பிட்டு யார் ரைட்டர் அது பேடு பேரை கொண்டாங்க எழுதுவா அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குன்னு எழுதிட்டு ஜஸ்ட்டு 5 minutesல பண்ணிவிட்டு டேரக்டர்கிட்ட கொடுத்தாங்க, படிங்க எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பர். நான் அந்த மாதிரி நான் வந்து ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸலண்ட். ஸோ இந்த பாக்யராஜ் சார் வந்து நான் வந்து இப்போ தான் 14 வயதில் பற்றி நிறைய சொன்னாங்க. எப்படி வந்துட்டு டைலாக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எப்படி டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டென்ஷனாக காரணம் என்னன்னு சொன்னால் அப்போ வந்து ஆர்வ ஃபிலிம் எடுக்கிறது. அந்த ஆர்வ ஃபிலிம் வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறது. பாரதிராஜா சார் வந்து அது வந்து ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க, ரொம்ப பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அப்போ தான் நான் வந்துட்டு 3 4 படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பண்ண வரும்போது இந்த கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் ரொம்ப அப்போ இல்லை பெரிய ஸ்டார்ஸு. ஸோ முதல்ல அவங்களதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு வந்து சூரியன் வந்து கீழே அப்படி போயிட்டுருக்கும்போது எங்கேப்பா அந்த ரஜினிகாந்த் எங்கப்பா, கவுண்டமணி எங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து 4-5 பேர் மார்னிங்கே 7 மணிக்கே கொண்டு வந்து காலையில் உட்காந்து போய் அங்கே போட்டுருவாங்க. அங்கே போட்டு ஏதோ டிஃபன் எப்போ வருதான்னு பார்த்துட்ருப்போம். டிஃபன் வந்துடனே டிஃபன் சாப்பிட்டு ஒரு மரத்துக்கீழே உட்காந்துட்டு நம்ம ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது தான். சரி கமல்ஹாசன் சிங்கெல்லாம் முடித்த பிறகு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி டைலாக் வந்து ரொம்ப ப்ராப்ளமு. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஷார்ட் கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபிலிம் கிடைக்கிறது கஷ்டம். வெயில் வேற போகுது. கூப்பிட்டுருக்கிறது லாஸ்ட் மினிட்ல டைலாக் பேசணும். சரி ஒரு டேக்காவது 2 டேக்காவது பாரதிராஜா ஒரே டென்ஷன். என்ன இது இப்படி ஃபிலிம் சாப்பிட்டு இருக்காங்க, என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேஷ்டி, ஒரு ஷர்ட்டு, ஒரு டவல் அவர் வந்து என்கிட்ட வர்றாரு. சார் டைரக்டர் வந்திருக்காங்க, டைலாக்ஸ் வந்து இதுங்க கரெக்டாக சொல்லணும், எனக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த இது கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு டைலாக் சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி அந்த வேஷ்டி ஷர்ட்டில் வந்து ஓடிடுவார். ஏன்னா எல்லாமே இவர் தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாராங்க நடக்கணும்னு சொன்னால் இவர் தான் இது பண்ணுறது அப்படியே தான் சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன், அது கம்ப்ளீட்டாக தான் மாடுலேஷன் எல்லாம் 90% பாக்யராஜ் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு.